இப்போது நாடகம் ஆரம்பமாக இருப்பதால் நமது ஊர் அம்பலாளர் ஆகிய பழனிவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. ஹலோ வால்யூம் அது கெயின் எதுங்க நல்லா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே குல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே எழுதி கந்த வக்கதுதி சித்தி விநாயகனே விநாயகனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே மாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொல்றவனே மாமனமாயவனால் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொல்றவனே தீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோச்சனம் தந்தவனே தீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்லதோர் செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லவ கணபதியே நல்லோத செயலெல்லாம் உடனிக்கும் வல்லப கணபதியே யாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணிதா மும்மூர்த்திக்கும் பெரியவரே நீதா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவக்குள்ள தம கொழுந்தே சிவக்குள்ள தம கொழுந்தே சிவக்குள்ள தம கொழுந்தே சிவக்குள்ள தம கொழுந்தே என்னை எங்கள் நீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வணக்கம். கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மகிழையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மகிழையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறா கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறா புன்னநல்லூர் மாரியம்மா குருவிளங்கி தேவி அம்மா புன்னநல்லூர் மாரியம்மா
இன்னமெல்லாம் நிறைந்தவளே எங்க முத்து மாரியம்மா இன்னமெல்லாம் நிறைந்தவனே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி அகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறான் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறான் தீச்சட்டி ஏந்தி உண்ட திருவடியை காணுகின்றோம் தீச்சட்டி ஏந்தி உண்ட திருவடியை காணுகின்றோம் விளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம் தொட்டி கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கொடுத்திடுவோம் தொட்டிலே குழந்தையாக கருமாறி தவழ்ந்திடுவோம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாறி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறான் கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறான் மயிலையிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு நனைவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அப்பா மனசரிங்கி இப்பதான்டா கை தட்டுது கை தட்டிய 23 பேருக்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம் அதுக்குள்ள நிட்டியே வேற வழியில எண்ணிட்டே ஆகணும் கை தட்டாம உட்காருங்க உங்களுக்கு நன்றி எதுக்கு கை தட்ட சொல்றதுன்னா நீங்க கை தட்டினாத்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க சந்தோஷமா நடிப்போம் நீங்க உட்காந்துருக்க ஆளுக அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் வீட்டுல இருக்க பொண்டாட்டிய பறி கொடுத்து வந்த மாதிரி தான் நடிப்போம் அதனால நல்லா சிரிச்ச நாடகத்தை பாருங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரப்போறது தெற்கத்திலே சொல்லுவோம் மயிலாடுதுறை கோட்டை நாடு ஏரியூர் கிராம சேகரம் மலையன்படி கிராமத்தில் எழுந்து ஆர்ப்பாட்டத்துடைய ஸ்ரீ ஆண்டிபாலகர் பரிவார தெய்வங்களுக்கு மோசி சிவன்ராத்தி உற்சவ திருவானை முட்டி இன்றைய தினம் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சீரோடும் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிக்கிறக்கும் நல்ல உள்ளங்கள் தென்னகமும் வெட்டிமோர்ஸ் கொட்டியோடும் நடிப்பு சிவேந்தன் நடிப்பு நாயகன் முத்தமிழே முறையாக கற்று அருமை மைத்துனர் புதிய சேர்ந்த எங்களது வன்மிகநாதன் அவர்கள் மேலே வேலன் வேடன் விருதுநாடிகள் துணிக்கிறார். இனிய அன்பு சௌதரி இன்னிசை அரசி இசைக்குயில் புதிய சேர்ந்த கேவி ஜெயசாந்தி அவர்கள் வள்ளி நாயக துணிக்கிறார். திருத்தங்களோடு விருத்தங்கள் பாடி அர்த்தங்களை பேசக்கூடிய சொற்பொரு அரசு தேவகான இசையமுதம் அன்பு மைத்துனர் எங்களது ரெட்டாளத்தை சேர்ந்து வெங்கடேஸ்வரன் அவர்கள் மேலே நாரதாக துண்டிக்கிறார். எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்க பலமானுடைய பக்கமேள கலைஞர்கள் மெல்லிச தென்றல் மெல்லிச திலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு உருவாக்கி தந்தக்கூடிய அருமை அம்மா ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் மேலே 6 மணியம் பின் பாட்டு. நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தோணிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தோணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. பாடத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
நன்றி நன்றி கைதட்டிய உள்ளத்துக்கு நன்றி. இப்போ அப்பா மனசரையும் கைதட்டுதுங்க. நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் அன்பு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையை பாரிய அன்பு மாமாவுக்கு நன்றி. நன்றி இந்த வணக்கம். நன்றி. சிறந்த முறையை மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் அருமை மாமா, எங்களது ஆவடையாளர்களை சேர்ந்து நாடக ஆசிரியர் அருமை மாமா, பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு உருவாக்கி தந்துக்கூடிய அருமை மாமா வி மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்க தப்பி தபேலா நல்லா சிரிச்ச முகமா நாடகம் பார்த்து உட்காருங்க. அப்பா உட்கார்ந்து மாமா இன்னைக்கு விடிய வரை நாடகம் பார்க்கிற பெண்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார கார்டு, பேங்கு புக்கு ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு காலையில 5 மணிக்கு நாடகம் மேடைக்கு பின்னாடி வாங்க. உண்மையிலே மாமா இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடகம் பார்க்கிற பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க ஆதார கார்டு, பேங்கு புக் ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நாடகம் மேடைக்கு பின்னாடி காலையில 5 மணிக்கு வாங்க. உங்க எல்லாருக்கும் மீமி செலுக்கு கிழக்க 4 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். எங்கிட்ட மீமி செலுக்கு கிழக்க மாமா சோத்த தானே தின்ன, சோத்த தயா தின்ன மிக மீன் மெசலுக்கு கிழக்க மாமா. மீன் கிழக்க என்னத்தான் இருக்கு? என்ன இருக்கு? கடல் தான் இருக்கு. அதான் எழுதி வைக்கிறாங்களாம். சரி விடுங்க. கட்டுமாவடிக்கு கிழக்க அங்கேயும் அதான்டா இருக்கு. அங்கதான் இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை. வந்தவங்க வரைய எடுத்துட்டு பிடிங்க. அருமை மாமாவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பது அன்போடு சொல்லி சிறந்த முறையில் பலவாத்திய மன்னன், பலவாத்திய பலவாத்திய புகழ் அருமை மாமா எங்களது புதுகையை சேர்ந்து MK சாந்தார் அவர்கள் மேலே ஆல்ரவுண்ட் இசைகள் போடுமா புறப்படட்டும்.
பலே பலே சிறந்த முரளி வாசித்த அருமை மாமாவர்களுக்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம் என்பதை அன்பு சொல்லி வளைச்சு கொட்டாய் புரியுது ஃபுல்லா வாய பப்பர ஃபேனு குளத்தா இப்படித்தான் பண்றது. சிறந்த முரளி வாசித்த அருமை மாமாவர்களுக்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம். சிறந்த முரளி தாயும் தந்தையோட தாள திசைவே அருமை மாமா அப்பா நடராஜன் அவர்கள் மேலே தாளம் செய்து போடுவா. பலமஸ்த பக்கமலுக்கு நன்றி நன்றி வணக்கம். சிறந்த முரளி வண்ண சீன் அழகா சி கிருபானந்த வாத்திய சீன் கம்பெனி உரிமை அருமை அப்பா நாகேந்திரன் என்பவர் அன்பு சொல்லி சிறந்த முரளி சீனமைத்த அன்பு அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நாங்கள் மெல்ல பேசினாலும் உங்கள் காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஆன் ஒளி அமைச்சக்கூடிய ஒலிபிக்கு சாபனம் எங்களது வேல்முருகன் ஆடியோஸ் பொண்ணே நல்லா செக்ஸ் பாட்டா பொண்ணே செக் பண்ணி போடுனே. ஒலிபிக்கு சாபனம் எங்களுக்கு வேல்முருகன் சர்வீஸ் அன்புள்ளதற்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். இருப்பிடம் சருகுவலைப்பட்டி என்பதை அன்புடன் சொல்லி சிறந்த முரளி ஒளியன் ஒளியமைக்கு அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சொல்லி சாப்பாடு அருமையான ஏற்பாடு எதுபடி சொல்றோம் இல்லையோ கிராமத்தார் ஏற்பாடுல அருமையான சாப்பாடு. திருப்பத்தூர் கருப்பர் ஹோட்டல் ஏற்பாடுல நல்ல அருமையான சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்து சாப்பாடு என்ன அதுக்குள்ள தாத்தாக்களை கிளம்பி சாப்பிட்றதுக்கா சரி சரி மெல்ல கிளம்புங்க மெல்ல முடியுமா கிளம்பி வரட்டும் மறுபடியும் சாப்பிட்டாத்தனே அப்புறம் வீட்டு வரைக்கும் உட்கார முடியுமாமா. இன்னொரு விஷயம் தெரியுமா என்னது இன்னைக்கு நல்லா அருமையா ஊர்ல என்ன விசேஷம் நடக்குது. சரி எங்களால நாடகங்களை கவனிக்க முடியாது தம்பி நீங்களும் நல்லபடியா ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்கணும் நல்லபடியா சாப்பாடு ஏற்பாடு சாப்பிட வச்சுட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சாப்பாடு போட்டா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஒரு வாரம் முன்னாடி நத்தம் பக்கம் நாடகத்துக்கு ஊருக்கு போய் இறங்கியாச்சு. சரி ஒரு ஊருக்கு போனா ஒரு வீட்டுக்கு போனா ஒரு ஆத்தான மலை எப்படி சாப்பிட கூப்பிடணும். ஐயா வாங்க 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 நாடகரவலா ஆமா உட்காரு சாப்பிடலாம் போல வந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய அக்காக்கு அப்படிதான் சாப்பிட கூப்பிடணும். ஆமா ஆமா அப்படி சாப்பிட கூப்பிட்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆனா நாங்க போன வீட்டுல அந்த அக்கா எப்படி தெரியுமா சாப்பிட கூப்பிடுச்சு எப்படி வாங்க நாடகரவலா வந்து தொலைஞ்சிட்டீங்களா வந்து தின்னுபுடு தொலைங்க அப்படின்னு தின்னுபுடு தொலைங்களா வந்துட்டீங்களா தின்னுடு தொலைங்களா சோத்து இல்லாம ஓ வீட்டுக்கு வந்திருக்கான் என்னடா இவ்வளவு மரியாதை கூப்பிடுதுன்னு வீட்டுக்குள்ள போனோம்ல போனோன்னு உடனே திறந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி நுழையாதியா போய் முதல்ல கையை கழுவிட்டு வாங்க அப்படின்னுச்சு. சரி சொன்ன விதம் வேறையா இருந்தாலும் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை. சரி கையை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு நானும் கை கழுவ போயிட்டேன். கை கழுவ போனா அங்க வாஷ் பேசல் இருந்திருக்கு பாருங்க மாமா வாஷ் பேசல்ல கை கழுவ போறேன் அந்த வாஷ் பேசல் ஃபுல்லா சந்தனம் மிதக்கு இருந்துச்சு. உண்மையிலே மாமா புள்ள சந்தன கட்டியை போட்டு மிதக்க விட்டுருந்துருக்காங்க. நான் போன பார்த்து கை மனமா இருக்கட்டும் சரி நான் கையெடுத்து நல்லா கழுவிட்டு மூஞ்சில் அள்ளி கழுவுனல்ல அது சந்தன கட்டி கிடையாது. நான் வாஷ் பேசன் நினைச்சு இந்த உட்காந்துக்கிட்டே போற கக்கூசி இருக்குல்ல அதுல உள்ள தண்ணியை வந்து மூஞ்ச கழுவி இருக்கேன். நான் பாட்டுக்கு வாய் பிடிக்கல அதுல வாய் வர பிடிப்பாங்களா அப்படின்னு கையை புத்தமாக மறுபடியும் சாப்பாடுல உட்காத்தாச்சு. சாப்பாடுல உட்காத்தா ஏற்கனவே அந்த ஆத்தா சோறு கம்மியா இருக்குன்றது இதை எப்படா சாப்பிடணும் ஒரு கை சோறை வச்சுச்சு. அதுலயே குழம்பு ரசம் எல்லாத்தையும் மொத்தமா ஊத்தி பிணைஞ்சு சாப்பிட்டு இலைய எடுத்தல அந்த வீட்டுக்காரக்கா இங்க இருந்து முடியாச்சு தம்பி இலையை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போங்க தம்பி அப்படின்னு. பரவாயில்லக்கா நான் இலையை எடுத்துக்கிறேன் நம்ம வீடு மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்கணும் இலையை எடுத்துல தம்பி இலையை வைராரு அப்படின்னு நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிச்சு. யாக்கா அப்படி கோவப்படுறேன் நான் இலையை எடுத்துக்கிறக்கா நீ வச்சிரு போக்கா அப்படின்னு. தம்பி இலையை வைக்கிறியா இல்லையா அப்படின்னு யாக்கா அவளை கோவப்படுறேன்னு கேட்குறேன். ஆமா நீ வாட்டுக்கு இலையை எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டில் போட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ஆள் சாப்பிட வருவேன் அவனுக்கு நான் எந்த இலையை போடுறது அப்படின்னு கேட்டுச்சு. நான் சாப்பிட்டாலே அடுத்த ஆளுக்கு போறியா யாக்கா நான் சாப்பிட்டாலே அடுத்த ஆளுக்கு போறியா அந்த ஆள் சங்கடப்பட மாட்டாருன்னு கேட்குறேன். போங்க தம்பி ஏற்கனவே 6 பேர் சாப்பிட்டீங்களா தான் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சங்கடமா பட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. ஏற்கனவே 6 பேர் சாப்பிட்டேலையா நாரி போச்சுனா வாயின்னு வீட்டை விட்டு வெளியே வந்தல அந்த வீட்டில் ஒரு கிளவி பார்த்து கொட்டை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கு மாமா. சரி கொட்டை பாக்கு இருக்குது வாயில போட்டு மேலும் ஒரு பாக்கு வாங்கி வாயில போட்டு கடிச்சேன். ஒரே கடியில் கடிச்சிட்டேன் மாமா கொட்டை பாக்க இவ்வளவு பெரிய பாக்கு ஒரே கடியில் கடிச்சிட்டு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அந்த கிழவிக்கு அதோட சந்தோஷம். பேராண்டி உன் வாயில போட்டு ஒரே வாயில இந்த பாக்கை கடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஏன் பாட்டி இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை இந்த பாக்கை என் வாயில 2 மாசமா ஊற போட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னால ஒரு கடி கூட கடிக்க முடியல. உன் வாயில போட்டு பிளக்குன்னு கடிச்சிட்டா நீ சிங்கா குடிடான்னுச்சு. உன் வாயில 1 மாசம் ஊற போட்டியா தொலைன்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அந்த காலத்துல வீட்டில் சமப்பால மண் சட்டி அந்த மண் செட்டில் குடிக்க தண்ணி வச்சுருந்துருக்காங்க. சரி இதையாவது எடுத்து வாயை கழுவும் வாய் நாரி போச்சுன்னு அந்த மண் செடி எடுத்து வாயில தண்ணி ஊற்றுனா தண்ணி உப்பு கரைச்சிச்சியா. சரி தண்ணி உப்பு கறிக்குதுன்னு துப்புறம்னு சட்டியை கீழே விட்டே மண் சட்டி உடஞ்சு போச்சு. அந்த வெத்தலாக கோட்டை கிளவி அங்கேருந்து வந்துச்சு. ஏன்டா எடுவட்ட வயலை நாடாத்துக்கு வந்தியா சாப்பிட்டியா போனியா இல்லாமல் என் புருஷன் ராத்திரி மூத்திரம் ஒரு சட்டி எடுத்து மூத்திரத்தை குடிச்சதும் இல்லாமல் அந்த சட்டியை தூக்கி போட்டு நொறுக்கி புட்டியாடா என் புருஷன் எப்போ ராத்திரி மூத்திரம் போறன்னு கேட்டுச்சு. கடைசியில ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கேன் மத்தியா என்னமாமா கிழட்டு மூத்திரத்தை குடிச்சவளா நீ வேற வெளியில சொல்ல சிறந்த முறையில் சாப்பாடு கிராமத்திற்கு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் யூடியூப் கவரேஜ் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரியும் அருமையான பாண்டிக்கன் அவர்கள் நன்றி கலந்த வணக்கம்.
என்ன இதுக்கு மட்டும் ஆடியன்ஸ் அதிகமா இருக்கு? ஒருவேளை உள்ளூரோ? உள்ளூரா? அப்படி சொல்லு. அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு நேரம் நம்ம வாழ்னு கத்துற ஒண்ணும் கேட்கல. அப்போ ஒண்ணு தம்பி, இந்த ஒரு வருஷம் நம்மளும் இங்கே இருந்துருவான். ஆமா, இங்க இருந்தோம்னா அடுத்த வருஷம் நம்மளுக்கு கை தட்ட ஆரம்பிக்கும் இந்த கை உள்ள. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைதட்டி அன்புறதுக்கு நன்றி கலந்து வணக்கம் அன்போடு சிறந்த முறையில் நாடகத்தை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அருமை அப்பா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நடிகர் உறுப்பினர், காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமையப்பா எஸ்எஸ்கோட்டை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த பதில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு உட்காந்துருக்க அக்கால நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பயலின்னு இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருக்கானே எரும மாடு மாதிரி, போயிட்டு டான்ஸ் காரப்படி தள்ளி விட மாட்டேங்கிறானே, ஒருவேளை கிளட்ட முடியாதுன்னு பார்த்து தள்ளிக்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசனை உட்காந்துருக்க. வந்திருக்க பிள்ளை சூப்பர் பிள்ளை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, ஆட்ட தாரகை, யாரு மன்னாரோட சேர்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி தோணிக்கிறார். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனிக்க மானே மா கோயிலே, ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனிக்க மானே மா கோயிலே, அடி நானே ஆண் கோயிலே, அட கஞ்சமாடு கம்பளத்தா, கஞ்சமாடு அட கம்பளத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க நானே வா கோயிலே, அடி நானே ஆண் கோயிலே, அடிமா. சரி, பெட்டி வச்சு வாசிக்கூடிய ஒரு சிறந்த பெட்டிக்காரனா அருமை மாமா மணியண்ட ஒரு மனிதன். எல்லா சங்கத்திலையும் ஒரு நல்ல ஒரு மனிதர், அருமையாக பேசக்கூடிய, பப்புனுக்குலாம் நல்லா டைமிங் கொடுத்து காமெடி பண்ணக்கூடிய அருமையான மனுஷன். நல்ல அருமையான பாட்டு, மூஞ்சில முழக்க மாத்த எடுத்துக்கிட்டு அடிக்க. என்னையா பாட்டு போது பாடுற? ஏடா ஏத்திக்கிற மாதிரி என்னையா பாட்டு பாடுற? உன்னை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சுக்க. என்னையா பாட்டு பாடுற? ஆடி மாசம் காத்தடிக்க நல்லா வாயில வருது. அப்புறம் அந்த பாட்டை இப்ப என்னையா மாசம் நடந்துகிட்டு இருக்கு? மாசம் நடிக்குது. எப்ப ஆடி மாசம் வர்றது காத்தடிக்கிறது நல்லா அப்புறம் வாயில வந்துரும். பாத்துக்க அப்புறம் என்னையா பாட்டு பாடுற? தப்பா பண்ணப்ப அப்புறம் சரி, இந்த மேடோட சரி. என்ன மாமா, கொஞ்ச நேரம் கம்பா உனக்கு வேற என்ன நடந்துட்டு இருக்கு தாத்தா? அடுத்து கம்பா உனக்கு ஆள் வரும், கொஞ்ச நேரம் வச்சிரு. ஆமா சரி, வாங்கணும். கம்பு உண்ணும் போதே உனக்கு இவ்வளவுதான் இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருக்கட்டும் வினைப்படுத்த என் பேரை சொல்றேன் சொல்லல. என்ன வினைப்படுத்த இருந்தாலும் தெரியப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளை சின்ன நடிகன் ஆடலை ஊரை சேர்ந்த GS வீரமணிகண்டே பப்புனுக்கு அம்மியில் ஒட்லோஸ்க்கு ஆம்புலன்ஸ் கழுத குதிரை எல்லாத்தையும் நான் தான் அன்போடு சொல்லிக்கொண்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க பாப்பா. அப்பா கை தட்டிய 43 பேருக்கு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிட்டு போயிட்டு பொம்பளை தள்ளிட்டு பிடிங்க. நாடாளும் மன்னவனும் காடால வந்த மலை, ஒரு மாநாடு கண்டது போல் மலர் கூடி பூக்குமலை, எங்கள் மணிகண்டன் சபரிமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை, புனிதர்கள் யாரு வந்து போட்டுகின்ற சபரிமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை, புனிதர்கள் யாரு வந்து போட்டுகின்ற சபரிமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை, புனிதர்கள் யாரு வந்து போட்டுகின்ற சபரிமலை, சபரிமலை மணிகண்டன் வாழுமலை, சபரிமலை மணிகண்டன் வாழுமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை. பம்பா பாயுமலை, பால்பருகி ஓடுமலை, பருவ மலை என்றும் கைவரங்கும் சபரிமலை, சபரிமலை சபரிமலை சபரிமலை, பம்பா பாயுமலை, பால்பருகி ஓடுமலை, பருவ மலை என்றும் கைவரங்கும் சபரிமலை, சந்தனம் இருக்குமலை ஜவ்வாது கமலுமலை, சந்தனம் இருக்குமலை ஜவ்வாது கமலுமலை, மாமலை மணிகண்டன் மாமலை, அறிவுக்கிடும் ஆனந்த பூமலை, மாமலை மணிகண்டன் மாமலை, அருபொங்கிடும் ஆனந்த பூமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை, புனிதர்கள் யாரு வந்து போட்டுகின்ற சபரிமலை, புனிதம் சூடுமலை, புண்ணியங்கள் வாழுமலை, புனிதர்கள் யாரு வந்து போட்டுகின்ற சபரிமலை, சபரிமலை சபரிமலை.
அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உள்வண்ணம் உள்கிண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது பக்கம் பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே என்ன இழுவ? என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தோன்னே அப்படியே மேலே கீழே ஏறுது இறங்குது. பார்த்து பார்த்து ஏன் முந்தி பத்திக்குச்சுன்னா சந்தி சிரிச்சு போயிரு. அது சரி. வந்துருவளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். நல்ல வணக்கத்தை சொல்லுங்க. 4 பேருக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்து பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கும். மைக் செட் வரவங்க உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் மன்னன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வாழைக்கு ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிரோமா? போட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்னத்த நாட்டோய் வந்தம்மா போனமெல்லாம் இருக்கவே கூடாது. நல்லா ஆட்டம் பாட்டம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். சரிங்களா? பசமுள்ள பாண்டியரு பத்து கட்டும் பவலரு
பதமுள்ள படியரு பட்டகட்டும் பவளரு பசுமுள்ள படியரு பதிக்கட்டும் பவளரு ஆட இணையான மேட கூட சேர்ந்து பதமுள்ள படியரு நெத்தியிலே மச்சப்பட்டு வச்சுக்கிட்டேன் இஷ்டப்பட்டு பட்டப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு நெத்தியிலே மச்சப்பட்டு வச்சுக்கிட்டேன் இஷ்டப்பட்டு இதெல்லாம் குறிக்கிட்டு உருப்புல்லா கண்ணால 100 வெள்ள போடுகிற பொம்பளை உள்ளுற ஒரு தடி தேன் போல சாரந்தா வைக்காமதான் ஐயா பசுமுள்ள படியரு பதிக்கட்டும் பவளரு ஏங்க, இழுத்து போடுவான் இழுத்து போறீங்களா உங்க விருப்பம் தான் எப்படி வேணாலும் போடுங்க என்ன இப்படி கிளம்புறீங்களா இதுதான் கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே.
பாத்தியா பார்க்கல. அப்பாட்ட கேத்தியா கேட்கல. என்னையா ஓ ஏய், என்ன சொல்ல வர நீ? வந்திருக்க பாட்டுமா என்ன பாட்டு? புது பாட்டு தான் என்ன இப்படியா? டேய் என்னத்தா நீ அடி எடுத்து வச்ச நேரம் முக்காச்சு கொடுத்த காணா என்னன்னு தெரியலையா? என்னத்தா பண்ண இருக்கிற கொடுத்த புள்ள அதான் வாய பாரு. அடங்க கூப்பிடானி நிறைய பேர் கூப்பிடுறானியா? எங்க தாங்க உட்கார்ந்து ஆத்தாக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. என்னத்தா பண்ண வந்து அதான் இல்ல வீட்ல போய் தூங்குங்கன்னு சொன்னேன். உன்னை விடுச்சுன்னு அவர் தானே யாரு? நீ பார்த்த வேலை ஏன் பெருசு நீ பார்த்த வேலை முக்காட்டி கொடுத்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்ட ஆ? நான் பேசும்போது அந்த அப்பதான் உட்கார்ந்து இருந்துச்சு வாங்க வந்துட்டேன். வந்துட்டிய வந்து முதல்ல ஒரு ரொம்ப ஆம்பளை நேரம் வந்தா ஆம்பளை கிட்ட பொறுமையா இந்த தாத்தா கிளம்பிச்சு எங்க தாவற யாத்தா எங்க தாத்தா போறிய புள்ளைய தூங்க வச்சுட்டு வருவாங்க. அப்படி என்ன தாத்தா வீட்டுல இருக்கு சரி போங்க உங்களுக்கு பஸ் கடைசி பஸ் எதுவும் வரணுமா தா உங்களுக்கு ஒரு பசில போற அத்தாக்களா இருக்கும்போது மட்டும் உட்கார்ந்துருக்கு மாப்ள என்னமாமா இப்போ போனவங்க நம்பிக்கை இல்லாதவங்க. என்ன ஆமா இவங்க நம்பிக்கை உள்ளவங்க. நீங்க நினைக்கிற தப்பு ஆ. இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாத ஆளுங்க ஆ. போன ஆளுகளை நம்பிக்கை இருக்க ஆனா ஆளு ஒண்ணு என்ன எனக்கு மட்டும் நல்லா தெரியும். என்ன இங்க உட்காந்துருக்காங்களே ஆமா அவ மட்டும் விடியிற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. ஏன் போக மாட்டாங்க. ஏன் காரணம் இருக்கு. இருக்கு என்ன என்ன காரணம் தெரியுமா? என்ன சுத்தி நல்ல பாம்பு குடி இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்படியா ஐயோ நீங்க நினைக்கிற தப்பு ஆ. இந்த ஆத்தாக்குள்ள ஏந்திரிமா உட்காந்துருக்காங்க ஏன்? கரெக்டா ராத்திரி 10 மணிக்கு ஒரு 10 பேர் வந்து இறங்குனாயில ஊருக்குள்ள திருட்டு போயிட மாதிரி ஆஹா. இவங்க நாடகம் நினைக்கிற பேர நம்ம ஆட்டி வீட்டு போயிட்டு ஆட்டியா போட்டு போனாலும் போயிடுவாங்க நம்மளா இருந்து பக்குவமா பாத்துக்கணும் இருக்கிறாத்துக்கு அப்பெல்லாம் உட்காந்துருக்கு நினைக்கிறேன் ஏம்மா ஆனா முதல்ல ஒரு அவங்களுக்கு தெரியல உன்னை பத்தி. நீ ஆட்டே போடுற கிடையாது, நீ ஓட்டே போடுறவன். ஓட்டியா போடுறேன் இருமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை இடம் போல அடங்கு பேச கத்துக்குங்க யாரு? நான் அடக்கம் பேச, நீ அடங்கி பேசிட்டு இருக்கியா? நான் அடங்கினே பேசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல பொம்பளை கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி ஏம்மா, மரியாதை பேசணும், பெண்களுக்கு மரியாதை முதல்ல. கொடுக்குறது பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆண்கள் நாதாமா யோ நீ எல்லாம் அக்கறை வச்சுட்டு பிறந்தனியா? யார் சொன்னா? சோத்தாருங்க சோத்தோட சுண்ணா பதுக்கிறியா? அறிவு இருக்க உனக்கு? சூர் இருக்க, சொன்ன இருக்க, மான இருக்க, இன இருக்க, அது இருக்க, இது இருக்க, உள்ள இருக்க, வெளிய இருக்க, நட்டமா நின்று இருக்க, படுத்திருக்க, குந்தி இருக்க, அறிவு கிட்ட முண்டை ஆப்பிரிய கண்ணை இருக்குது, வெறுங்கண்டா கொஞ்சம் மூச்சை விட்டு பேச போய் லப்பருவ. ஏம்மா இது நான் சொல் இழுத்தாயே. நான் இழுத்து வைக்கணுமா நல்ல பொழப்புடா எனக்கு ஏம்மா நான் உன்னை அதை சொல்லலாமா ஆ. பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது என்ன மாதிரி ஆண்கள் அதிகமா உனக்கு யாரு? ஆமாமா எல்லாத்தையும் அங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் எப்படி சொல்றீங்க? இல்லங்கறியா இல்ல. ஏம்மா அங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்கீல்ல உட்கார்ந்திருக்கோம். 3 நாளைக்கு முன்னாடி 5000 ரூபாய் பணம் எரிச்சு எந்த ஆத்தாவது எடுக்காம இருந்தீங்களா எடுத்தோம். எடுத்தீல்ல ஆமா. உங்களுக்கு 5000 ரூபாய் என்னன்னு எடுத்தீங்களே எங்களுக்கு எவனா ஒரு 500 ரூபாய் கொட்டாயில ஒரு கட்டிங் போடுறதுக்காக எவனா போட்டு விட்டாங்களா எதுக்கு? நீ கட்டிங்க தான் போடுவ. அந்த இடத்துல கூட யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கா யாரு? நாங்க தான் கொடுத்துருக்கோம் நீங்க. இவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்கா இவ்வளவு ஆண்கள் உட்காந்துருக்காங்கல்ல ஆ. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம் ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்ல சடங்கு சுத்தி இருக்காங்களா இல்ல 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 இல்ல. ஆண்கள் வச்சு சடங்கு சுத்துனது இல்ல சரி. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா உங்களை உட்கார வச்சு நாங்க சடங்கு சுத்துறோம் அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாரு யாரு? நீங்க. நாங்க. நீங்க கிடையாது. அப்புறம் ஆ. நாங்க தானமா கொடுக்கறோம் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், தெரியுமா உனக்கு? ஆமா அதனால தான் இந்த நாடே குருட்டு போய் முதல்ல மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கமா எதுக்கு எடுத்து ஏமா குத்துறீங்க? ஒரு மாசமா இருக்கும்போது உனக்கு மாசமா இருக்குன்னு வளாப்பு போடுறாங்க சரி, மாசமாக்குன எங்களுக்கு எவனா ஒரு பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா ஏன் மாட்டணுமா உனக்கு? இல்ல ஆ. இது கூட பிரச்சனை இல்லம்மா சரி. பிள்ளை பார்த்தா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது 22,000 ரூபாய். பிள்ளை பக்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 22,000 கொடுக்குது இல்ல ஆமா. பிள்ளை பக்கிற உனக்கு 22,000 கொடுக்குது அதுக்கு கஷ்டப்பட்டு நாங்க மங்குன்னு உழைக்கிறோமே எங்களுக்கு எவனா ஒரு 150 ரூபா கொடுக்குறாங்களா ஏன் உனக்கு தான் கொடுக்குறாங்களையா? என்னது 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, அது என்ன ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ரத்தம் ஊறுறது. குடும்பம் கட்ட ஆபரேஷன் பண்ணா கொடுக்குறாங்க ஆம்பளைக்கு 3000 ரூபாய் பணம் அப்படிதான் அந்த அடங்க ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்கு ரத்தம் ஊறுறது. அத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்னமா வெக்கையில குடுக்கலன்னு சொல்ற? ஏம்மா எல்லா இடத்துலயும் நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளை நல்லவங்க உனக்கு தெரியுமா எப்படி சொல்றீங்க? ஆமாமா எப்படியா? குடிக்க யாத்தா கத்துற அப்புறம் என்ன ஆமாமா ஓமாமாங்கற பக்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே கத்தி முக்காசி வேற வீட்டுக்கு போயிருச்சு இருக்கணும் கொடுத்து அனுப்ப பாக்குறியா நீங்க ஆமா ஆமா. ஏம்மா ஏன் தெரியுமா நான் குடிக்கிறதுல கூட ஆண்கள் நல்லவங்கிறேன் எப்படி? குடிக்கிற ஆண்கள் நீங்க நல்லவங்கறியா கெட்டவங்கறியா கெட்டவன் தான். என்னது கெட்டவன் தான். நான் சொல்றேன் என்ன? நம்ம ஊர் மேடரை சொல்றேன் சரி. குடிக்கிறவன் நல்லவன் எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா சரி. குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாதுமா நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க குடிக்கிறவன் நல்லவன் தான் குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பத்தியா அவன் தான் கெட்டவன் குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான் குடிப்பேன் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான் சரி. படுக்க அவன் குடி எப்படி எடுக்கிறான் இவன் குடி எப்படி எடுக்கிறான் பத்தியா அவன் தான் முளைக்கட்ட இவ்வளவு பேசுறியம்மா சரி, இவ்வளவு நீ பேசுறிய நான் ஒன்னு கேக்குறேன். என்ன? இந்த உலகத்திலேயே தைரியமானவங்க யாரு சொல்லுங்க? யாரு? ஆம்பளையா பொம்பளையா? ஆண்கள் தான். எப்படி சொல்றீங்க? உண்மைதாம்மா. நான் இல்லன்னு சொல்றேன். நான் தான் தைரியமானவங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சரி நீங்க பொண்ணு பார்க்க வருவீங்க. ஆமா. பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போவீங்க. ஆமா. எத்தனை பேர் போவீங்க? நாங்க ஒரு எப்படி பார்த்தாலும் 30 பேர்கிட்ட போவோம். 30 பேர் போவீங்க. ஆமா. நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் போவீங்க? யாத்தா யாத்தாய் யா தந்தர்த்தா அந்த பாய சுட்றா தந்தருங்கத்தா உன் மேல கோச்சிக்கிட்டு போறாங்கயா. எங்க தாத்தா போறிய
தெரியாம தான் சொல்லிட்டாது உங்க தான் நாங்களா சீக்கிரம் காசை வாங்கி வீட்டுக்கு போடுறாங்க ஏத்தாய் அடங்க புறானே மசில கூட முக்கார்த்தா சத்தியமா சொல்றேன் இதுக்கு மேல யார் யார் வீட்டுக்கு எந்திரிச்சு போறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நீர் கடுப்பு தான் வரும் உட்காந்து நாடாத ஒழுங்கா பாருங்க இருக்கிற ஆளு உள்ள போயிட்டா எங்களுக்கு பயமா இருக்காது அதானே காட்டுக்குள்ள விட்டுட்டு போறியா அதுலயும் பாரு ரெண்டு ஒன்னு சொல்லுது உட்காருவோம் மாடி இன்னொரு அக்கா மேல நின்னுட்டு பாடி போவான் எந்திரிச்சு தொல்லடி அவன் பேசிக்கிட்டு போறேன் உட்காருங்க தா ஏத்தா மஞ்சள் உடனே உட்கார்த்தா போல ஐயோ மிரட்டி உட்கார வச்சிட்டியே போனீங்கன்னா வந்து கடிச்சு முடியாம பாத்துக்கோங்க சரி நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் வருவீங்க என்னம்மா நிச்சயத்துக்கு 30 பேர் வருவான் சரி கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவீங்க கல்யாணத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேர் வருவான் கூட வருவீங்க ஆமா ஆனா ஒண்ணு நாங்க சிங்கிளா தான் வருவோம் தெரியுமா உனக்கு ஏன் தெரியுமா ஏன் நீங்க சிங்கிளா வர்றது பிரச்சனை இல்ல அவ்வளவு பெரிய போச்சா ஏத்தா இவ்வளவு நேரம் கடந்து நானும் அந்த கத்துறேன் இதை கூட மதிக்காம போறியாத்தா ஏத்தாய் சரி போறதா போற இருக்கிற ஒரு 10 பேரை கூட்டிட்டு போத்தா பாவம் எது குழுல சேராத போற அவருக்கு ராத்திரி நீயே கூட்டிட்டு போக சொல்லுவ போல இருக்க வேற வழி இதுக்கு ஒன்னொன்னா கிளம்பணும் அந்த ஒரு எனக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா இருக்கு இந்த ஆத்தாக்களாவது போகாம இருக்குமா நம்பிக்கை ஏத்தா போக மாட்டியல்ல சொல்ல முடியாது அந்த ரெண்டு சொல்லுதுவாரு போவேன் போக மாட்டான் இல்லவே உட்காந்து நாடகத்தை பாருங்க உண்மையை தான் சொல்றேன் மனே ஏன் தெரியுமா அந்த வார்த்தை எதிர விட்டேன்னு இந்த ஆத்தா வீட்டுக்கு போனதில்ல நீ ஏன் அதை போய் கடமை சரிம்மா இந்த இங்க இவ்வளவு ஆத்தாக்க உட்காந்துருக்காங்கல்ல யாராவது நாகரிகம் எல்லாம் துணி போட்டு உட்காந்துருக்காங்களா மக்கள் வெள்ளம் அவர் வெற்றிய ராஜா அவர் தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்கு ரோஜா தென்பாண்டி நாட்டினிலே நாட்டினிலே தேதுபதி பூமியிலே ஐயா தேதுபதி பூமியிலே தேத்தனல மிகுந்தவராம் தெரிஞ்சக்க ராஜா அவர் தெய்வீக திருமகனா புரிஞ்சக்க ரோஜா முக்குளத்து மணி விளக்கா மூவேந்தர் பரம்பரையா முடிசூட மன்னரவ தெரிஞ்சுக்க ராஜா முக்குளத்து மணி விளக்கா மூவேந்தர் பரம்பரையா முடிசூட மன்னரவ தெரிஞ்சுக்க ராஜா மன்னாச அதிலும் பெண்ணாச மன்னாச அதிலும் பெண்ணாச தேவதை விருந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா அவர் தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்க ரோஜா தென்பாண்டி நாட்டினிலே தேதுபதி பூமியிலே ஐயா தேதுபதி பூமியிலே தேத்தனல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா அவர் தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்க ரோஜா தேத்தனல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா அவர் தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்க